எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 2 டேஸ் லீவுக்கு அப்புறமா பேக் டு ரொட்டீன் தாங்க லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங். இன்றைக்கி வெண்டைக்காய் அரைச்ச குழம்பு தாங்க வச்சேன். அதுக்கு வர கொத்தமல்லி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் வதக்கிட்டு வெங்காயம், தக்காளியும் சேர்த்து வதக்கி தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியும் சேர்த்துங்க. அதையும் வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கணும். அதே பேனில் வெண்டைக்காயும் பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றி கொதிச்சோன்னா அரைச்சதையும் ஊற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த வதக்கின வெண்டைக்காயும் பூண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான குழம்பு ரெடிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பட்டாணி பொரியல் தாங்க பண்ணேன். இதுக்கு நான் தேங்காய் சேர்த்தாமல் பொட்டுக்கல்லையே 1-2 அரைச்சி அதில் கடைசியாக சேர்த்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தோசையும் வெங்காய சட்னியும் தாங்க. இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் பொரியல், இந்த கிரேவியும் கொடுத்து விட்டாச்சுங்க. பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை போட்டு சப்பாத்தி தாங்க. அதுக்கு இந்த வெங்காய சட்னி கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் ஆப்பிளும் ஆரஞ்சும் லஞ்சுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சுட்டேங்க. காலையில் பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு ஒரு பனானா கொடுத்தாச்சுங்க. கடைசி நம்ம குட்டி பயலுக்கு தாங்க எல்லா கலர்லேயும் ஃப்ரூட்ஸ் வச்சு லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் முடிச்சாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.